துரை இப்போ எது கலந்து பண்றான் துரை எது கலந்து பண்றான் என்ன பண்றது அந்த வேலை கேட்டா நம்ம சொல்லிட்டு அப்படின்றது என்ன பிளான் வச்சுக்க தெரியல அவரு என்ன பிளான் தாங்க தெரியல ஒன்றும் புரியல அதுதான் தெரியும் எனக்கு அவன் பாத்துறேன் நானா எதுக்குமே கிடையாது அவனை நான் அவனை பாத்துறேன் என்னடா இவன் எதுக்குமே வரமாட்டானே நாம வரைக்கும் தான் வேலை பாக்குறேன் அவன் வந்து கிட்ட கூட நிக்க மாட்டான் ஒண்ணுமே புரிய மாட்டேன் ஏன் நிக்க மாட்டேன்னு தெரியல ஏன் பாதிக்கப்படணும் ஆமா நான் அது பரலாம் என்ன மணி காக நிஜம் கவி இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு காசு பார்த்துட்டு இருந்தா நீங்க 1,00,000 கடன் வாங்கி அவன் முன்னாடி இது பண்ணுவான் எவன் கட்டிருப்பான் எவனையுமே கிட்ட வர மாட்டேங்க நீங்க கை கடன் வாங்கி இப்ப நாங்க கொடுத்துருக்கோம் அவனுக்கு நீ ஒண்ணுங்க எதுக்கு நிக்க விட மாட்டேன் எங்க அங்க போயிட்டு இதுல நீங்க கதவா வந்து நிக்கிறான் அப்படியே போயிட்டு பார்த்து தூக்கிட்டு வரான் தூக்கிட்டு மறுநாள் காலையில் வரான் இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்ல யாரும் பார்க்கதான் போறாங்க நம்ம வீடு மாரி நம்ம செய்ய வேண்டியதான் ஆனா இப்ப கூப்பிடுறாங்க எங்க தங்கத்தை கூப்பிடுறாங்க போக வேண்டியதானே இங்கே நீ கேட்டா என்ன கேட்டேன்னு இருக்கான் அப்ப எல்லாம் நிச்சயம் உட்காந்து என்ன நீங்க உட்காந்து எங்க உட்காந்துக்கிறதா நான் உட்காந்து என்ன ஆகும் நான் வந்து முன்னாடி இன்கம் பண்றேன் தவிர ஏன் வீடு பண்ணது போலானா அதை முதல் தெரிஞ்சுக்க முன்னாடி செய்தவன் தான் வேலை பார்க்கணும் 3 நாள் தூங்கல நானு 3 நாள் தூங்கலாம் இதை கட்டுறதுக்கு ஆமா எல்லாம் இங்கதான் இருந்து வேலை முடிச்சது இல்லாம முதல்ல அன்னைக்கு நானும் போய் சாயங்காலம் போயிட்டு அது என்ன ஏதுன்னு போயிட்டு சிமெண்ட் ரோட்ல போய் 2 பைக் எடுத்து போயிட்டு எவ்வளவு பொறுப்பேடு பண்றாங்க என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல ஏரியா ஆபீஸ் ஏதாவது வேணா கூட நாங்க தான் போய் வந்தாகுது ஏரியா ஆபீஸ் போய் நான் தொங்கி கிடறேன் வாங்கடான்னு ஏன்டா கட்டினு சொல்லி லெட்டர் கேட்டாங்க புதன்கிழமை கடையை விட்டு நான் போய் 1/2 மணி நேரம் லெட்டர் எழுதி வைக்கேன் நானு ஆமா ஏன் கட்டினீங்க கேட்கல கட்டுறதுக்கு முன்னாடி கேட்கணும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இடமாச்சா ஒரு ஆணி போட்டா கூட அவங்க கேட்டுதான் செய்யணும் ஆமா இதுக்கு வந்து மசாலா நாம தான் போடணும் இல்ல மசாலா நாம தான் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் 65 மசாலா இது 2த்தையும் கலந்துட்டு வளர்க்க பீஸுக்கு
ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வைங்க. சரியா? அப்பதான் வந்து மீன் டேஸ்டா இருக்கும். ஆமா, இந்த மீன் மட்டும் இல்ல, நீங்க வறுக்கிற மீன் எந்த மீன் வேணாலும், வறுக்கிற மீன் எந்த மீன் பிடிங்க அப்படியே இருக்குங்க. இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சிங்கப்பூர் போகணுமா? இங்கதானே அவர் போட்டுதான் இருக்கவன்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்க உள்ள ஒரு மீன் இருக்கா? தனியாக போட்டுருவாங்க அதோட மீன். போனடி உடம்பு போயிட்டு வரேன் போய் குளிக்க போறாங்க 2 பேரும். சாப்பிடுங்க. ஒன்னே வந்து நான் ஒரே புளி பால் தான் இருந்தது. ஆனா 200 ரூபாய். ஏன் அது 1-2 அவுட் விட்டுச்சா? தலை வேணும்னா அன்னைக்கு விட்டுருக்க நீங்க தள்ளி காலான்றீங்க. தலைனாலே ஆக மாட்டேங்குது. நீங்க என்ன பண்றீங்க? அன்னைக்கு நீங்க தலை வாங்கிங்களா அவர்கிட்ட போங்க. அவர்கிட்ட மஞ்சள் மீன் தலை வரும். ஏன்னா மீன் கொஞ்சம் விளையாடுறதுனால ஒரு பாய் பிடிங்க. நீங்க பிடிங்க, அடாவத்தை பிடிங்க. அவர்கிட்ட போய் மஞ்சள் மீன் தலை வாங்கிக்கோங்க, கிடைக்கும். அவர்கிட்ட தான் கிடைக்கும். ஏன் அது உண்மைதான், நியாயமான வார்த்தை தான். அது எக்ஸ்போர்ட் மீன் ஆக்காது. மஞ்சள் மீன் தலை தான். அப்புறம் அளவா அச்சிக்க மீனே கிடையாது. செம்ம டேஸ்ட் அண்ணா. ஆச்சு 8 மணிக்கு மேல ஆச்சு. தலை சொல்ல முடியாது. எக்ஸ்போர்ட் கர்நாடகா, இது பெங்களூர் வச்சு கேரளா ஸ்டைக்கு. அந்த மீன் கேரளா தான் வரணும். இன்னும் ஒரு மாசம் இருக்குது. வாங்க போதுலாம்.